பெண்களுக்கு ஷாப் 101 மூலிமா வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ இந்த ஷாப் 101 அப்படின்றது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் ஆப் தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற கேட்டகரிஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரி பிடிச்சிருக்கு, இப்போ வந்து ஒரு சாரியோ இல்லை ஒரு ஜுவல்லரியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்போ அந்த வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு வர அந்த ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஷாப் 101 ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாரம் பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ அதே மாதிரி மார்ஜின் வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 869 ரூபாய் இருக்கிற இந்த சாரியை நம்ம 1000 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 131 ரூபாய் நம்மளுக்கு வர மார்ஜின் தான், அதான் நம்மளோட லாபம் தான். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே வந்து அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யாருக்காக ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அவங்க போய் சேர்ந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனால கொஞ்சம் வந்து நம்ம சீக்கிரமாக எனக்கு வேலை பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 10:30 மணிக்குள்ளே நான் பூஜை பண்ணிடணும். ஸோ அதனால கொஞ்சம் காலையில் நான் எல்லாம் என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெலாம் வந்து காலையில் முடிச்சிருவேன். எனக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் சின்ன குழந்தை இருக்குன்னா வாரத்தில் 2 வாட்டி பெட் ஸ்ப்ரெட் மாற்றுங்க, ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நாள் வந்து ஒரே பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற அந்த ப்ரொடெக்டர் பற்றி சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இது பெட் ப்ரொடெக்டர். இது வந்து உங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்காங்க, யூரின் போவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இது அமேசான்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. கிங் சைஸ், குவீன் சைஸ், உங்களுக்கு பெட் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸில் வந்து நான் இறங்கியிருக்கேன். அதாவது நிறைய விஷயம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மதியானம் கண்டிப்பாக தூங்கக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் நம்ம டயட்டும் சரி நம்மளோட ஒர்க் அவுட்டும் சரி நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் ஹோம் மேக்கராக அந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பு ரெடியூஸ் பண்ணணும், பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த வேலையெல்லாம் பத்தாதுங்க. அதுக்குன்னு இருக்கிற சில ஒர்க் அவுட்ஸும் நம்ம வாக்கிங்கும் போனால் தான் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுமா. நம்ம நினச்சிக்கலாம் நம்ம வீட்டில் நிறைய வேலை நம்ம தான் செய்கிறோம், வீடு கூட்டுறோம், அதே மாதிரி வீடு துடைக்கிறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் தைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேலை தான். பட் இருந்தாலும் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு வரப்போ இந்த ஒர்க் அவுட்ஸும் சரி இல்லைனா இந்த வாக்கிங் சரி தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குமா. ஸோ அதனால் காலையில் நான் வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழே எங்கள் ஃப்ளாட்லேயே ஜிம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ட்ரெட்மில்ல ஏதாவது ஒன்று கூட பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா மத்தியானம் தூங்கவே கூடாதுங்க. ஸோ மத்தியான தூக்கத்தில் தான் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா குண்டேடுறாங்களாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு, வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ நான் புதுசாக வாங்கின மந்தஹாசத்தில் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன். பொதுவாக வந்து லக்ஷ்மி அம்மனும் சரி இல்லை வந்து நம்ம அன்னபூர்ணியும் சரி இந்த அரிசியில் எதாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் மந்தஹாசத்தோடையே அரிசி போட்டு அது மேலே வச்சுருக்கேன். ஸோ மத்தியானம் தூங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா புக் ரீட் பண்ணலாம். நல்ல ஒரு நாவல் ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழக்கம் வந்துடும். உங்களுக்கு தூக்கமும் வராது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிப்பீங்க. புக்கோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய புக் படிங்க, நிறைய நம்மளுக்கு நாலேஜும் வரும், அதில் நம்மளுக்கு தூக்கமும் வராது, நம்ம உடம்புக்கும் நல்லது. நேற்று நான் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ இப்போ அதை வந்து நம்ம க்ளீனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கோவம் அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. ஸோ எங்கெங்கே கோவப்படணுமோ எங்கே கோவப்படக்கூடாது தெரியாமல் நம்ம கோவப்பட்டுடுவோம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கோவப்படுறதுனால எதாவது நல்லது நடக்க போதா? கோவம் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணும், கோவம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடும், கோவம் எல்லாத்தையும் நாசனம் பண்ணிடும். ஸோ கோவப்படாமல் இருக்க முடியாது நம்மளால். பட் இருந்தாலும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம ஒரு டைமில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனை கூட நம்மளே காப்பாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த கோவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்தினோன்னா நம்மளை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நாமே காப்பாற்றிக்கலாம்.
ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே எனக்கும் நிறைய கோவம் வரும். ஸோ நான் இப்போலாம் நிறைய வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் ஆகிருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோடய ப்ரொவிஷன் எல்லாத்தையும் கீழே வந்து ஒரு 20 கேஜஸ் ரைஸ் ஸ்டம் வச்சுருக்கேன். அதில் போட்டு வச்சுருப்பேன். நான் வந்து தனித்தனியாக ஒரு கிலோ டப்பாவில் வந்து அதை காலியான மட்டும்தான் கொட்டுவேன். ஸோ மேலே எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கிட்டு வந்துடுற எல்லாத்தையும் நான் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான டைமில் எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். வெயில் காலம் வந்துச்சுல, அதனால விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து வேப்பெண்ணெயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்லது. நான் செடி வச்சுருக்கிறதுனால எனக்கு வேப்பெண்ணெய் இருந்ததுன்னா அதை தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றுறோன்னா பூச்சி வராதுன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஏலக்காவும் வாங்கிட்டு வந்தேன். அதை நான் என்னோடய எம்டி ஜாரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டீக்கு ஏலக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய எனக்கு ஏலக்காய் டீ தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால மட்டுமே தான் ஏலக்காய் நான் வாங்குவேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஜாரில் நம்ம கொட்டிக்கிட்டு நம்ம வச்சிடலாம். அதோடு நான் இந்த கரண்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது ஹஸ்தம் சொல்லுவாங்க தெலுங்குல. ஸோ சாதம் கரண்டி. பார்க்கலாம். சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சைஸ் வந்து சின்னதாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு வந்து மேலே நம்ம அதை மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி டைல்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வால்பேப்பர் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 42 ருபீஸ் என்னமோ அதுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். அப்புறம் பேலன்ஸான இடத்துல நான் கழுத்தூரில் வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து ஃபுல் செட் அப்படியே வாங்கினேன். நான் வந்து 13,000க்கு வாங்கினேன்.
அதே மாதிரி ஃபிஷ்ஷஸும் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குங்க. இந்த ஃபுல் அந்த பவுச்சில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து 250 ரூபா. ஸோ ரேவன் சும்மா கையில் வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி வேணுமோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் அங்கே கிடைக்கும். இங்கே சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜோடி 300 ரூபா, இதெல்லாம் ஜோடி வந்து 150 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு எல்லாமே, அதாவது அதில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபிஷ் டேங்க் வாங்கணும், ஃபிஷ் வாங்கணுன்னா குளத்தூருக்கு வாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போது நம்ம vlog முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.